Hi friends, restaurant style gobi manchurian fried rice க்கு ஏத்த side dish எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி ஊத்தி அது பாயில் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா மஞ்சள்தூள் கொஞ்சமா உப்பு போட்டு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை வெட்டி வச்சு அதுல பூச்சி ஏதாவது புழு இருக்கா பார்த்து க்ளீன் பண்ணிட்டு பாயில் பண்ணி வச்சிருக்க வாட்டர்ல போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு அதை வடிகட்டி இன்னொரு பாத்திரத்துல மாத்திடுங்க. இதில் கொஞ்சம் மசாலாலாம் போட்டு மேக்னேட் பண்ணி வைக்கணும். அது என்னென்ன மசாலா நான் சொல்கிறேன். 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1.5 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். தேவையான அளவு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மேக்னேட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஊற வைங்க. அந்த பைண்டிங் எல்லாம் அந்த காலிஃப்ளவரில் ஊற அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஊற வைங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா 2 பக்கமும் கிறிஸ்பியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இந்த அளவுக்கு கோல்டன் ஃப்ரை வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. இது நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதை கொஞ்ச நேரம் ஊற விடுறதுனால. இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு போட்டு ஒரு நிமிஷம் சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். இஞ்சும் பூண்டும் பொடிசாக கட் பண்ணி எண்ணெயில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கேப்சிகம் ஒரு பாதியும் ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி அதையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதை நீங்கள் செய்யணும். நல்லா வதக்கணும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது. இந்த கலர் வந்ததுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் க்ரீன் சில்லி பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். சாட்டே பண்ணும்போது ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த சாஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோல அதில் ஊற்றவும் கொஞ்சம் நேரத்துலேயே திக்காக ஆரம்பிச்சிடும். அதில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரி வேணும்னா கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணணும். சுகர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி திருப்பி சாட்டே பண்ணணும். இது சாஸ்லலாம் ஆல்ரெடி உப்பு இருக்கும். நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. அந்த சாஸஸ்லாம் திக்காயிட்டு வரும்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு நல்லா சாட்டே பண்ணி சர்வ் பண்ணால் சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் ரெடி. இது ஃப்ரைட் ரைஸ் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.